நான் போன்ல பார்த்து கத்துக்கிட்டு செய்றேன். நீ வேணா எடுத்து சாப்பிட்டு பாரு. ம் அக்கா, சூப்பரா இருக்குக்கா. ஆனா இது நீ இப்ப பண்ணியே ஒரு பிரயோஜனமும் இல்லையேக்கா. ஏன்? அருள் மாமா வந்தா தானே நீ இந்த ஸ்வீட்டையே கொடுக்க முடியும். எப்படி சொல்ற? கரிகாலன் மாமா தான் வரும்னு அப்பா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோ? அக்கா, ஏங்கா ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் அருள் மாமா வராதுன்னு சொன்னதுனாலயா? ஏண்டி இப்படி சொல்ற? இல்ல, அப்பா பெரிய மாமா தானே கூப்பிட்டிருக்காரு. அப்ப பெரிய மாமா, பெரிய அத்தை, கரிகாலன் மாமா மட்டும் தானே வருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசு சொல்லுது கண்டிப்பா அருள் மாமா வரும். அது எப்படிக்கா இவ்வளவு உறுதியா சொல்ற? முருக சொன்னாரு. யாரு? நம்ம சலூன் கடை முருகனா? ஏய், கடவுள் முருகன்டி. ஓ, கனவுல வந்து சொன்னாரா? கண்டிப்பா உன் கனவு பலிக்காதுக்கா. அருள் மாமா வராது. கண்டிப்பா அருள் மாமா வரும். சரி, அப்ப ஒரு பந்தயம் வச்சுப்போம். அருள் மாமா வரலனா நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தரணும். அப்படி வந்துட்டா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரியா? கார் சத்தம் கேக்குது. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் நினைச்ச மாதிரியே அருள் மாமா வந்துட்டாரு. ரொம்ப நன்றி முருகா. அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம் நீ. வணக்கம். வா அருளே. வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம். இதுங்க எதுக்கு முந்திக்கிட்ட வந்து நிக்குதுங்க? என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. கார் சத்தம் கேட்டதுமே ஏதோ பெரிய மச்சான் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். இவங்கள தான் நான் கூப்பிடவே இல்லையே. நாம எதிர்பார்த்த மாதிரியே வரதான் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு தவசம் களை கட்ட போகுது. நமக்கும் அதான்டா வேணும். அண்ணே, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுண்ணே. பரவாயில்லம்மா. அண்ணே உள்ள வாங்கண்ணே. அண்ணி வாங்க. ஏய் வா. டேய் வாடா. தண்ணி எடுத்துட்டு வருவோம் மாமா. குடு. எதுக்கு மாமா இப்படி பேசுறாரு? கோவிந்தா, இத வரங்கய்யா. சொல்லுங்கய்யா. என்னப்பா 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்ன, இன்னும் ஆளையே காணோம். ஐயா, இப்பதாயா ஃபோன் பண்ணி கேட்டேன். பக்கத்துல வந்துட்டாங்கய்யா. இதோ இப்போ வந்துருவாங்கய்யா. அப்பா, வரதன் மாமா தான் இப்ப கால் பண்றாரு. நீ போன் எடு. நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லு. சரிங்கப்பா. சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள வந்துகிட்டு இருக்கன்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை ஆளே காணோம். நேரம் ஆயிட்டு இருக்கு மாப்ள. மாமா, நாங்க வரதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சிருங்க. எப்ப மாப்ள வருவீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா, அதை முடிச்சுட்டு நானும் அப்பாவும் வந்துடுறோம். நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க. சரி மாப்ள.
மாமா அக்கா என்னக்கா அதுக்குள்ள தாவணியை மாத்திட்ட? நானும் மாமாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ல இருக்கணும்னு தான். ஆ? ஓ. ம். ஓ, சரி சரி மேட்சிங்கா? ஆமா. ம். என்னமோ அருள் மாமா வராதுன்னு பந்தயம் கட்டினேன் பாத்தியா? நான் நினைச்ச மாதிரியே மாமா வந்துட்டாரு. ஆமா, அவர் வந்ததால உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காமயே போயிடுச்சு. அருள் மாமா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஏய், நானே அருள் மாமா வந்திருக்காருன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நீ கெடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. பந்தயத்துல தோத்தா நான் சொல்றது செய்றேன்னு சொல்லிருக்கேன்ல, அத முதல்ல செய். அக்கா, இதுதான் சாக்குன்னு ஏதாச்சும் கஷ்டமான வேலையா சொல்லிடாத. ஈஸியா செய்யற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அக்கா, நான் என்ன செய்யணும்னு முதல்ல நீ சொல்லு. அது கஷ்டமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல, நானும் மாமாவும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம்ல, என்னையும் மாமாவையும் சேர்த்து நீ ஒரு போட்டோ எடுக்கணும். ம், அதுக்கு முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ போட்டோ மட்டும் எடு. ம். இரு, இந்தா. ம். பா, என்ன திமிரு அவளுக்கு? ஆமாக்கா. ஏய், 2 பேரும் யாரை பத்தி பேசுறீங்க? உங்க தங்கச்சி பொண்ண பத்தி தான். என்ன திமிரு? என்ன பாக்குறீங்க? அத வாங்கி கடன் அடைச்சிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பெரிய இவளாட்டம் நான் சம்பாதிச்சு நான் கடன் அடைக்கிறேங்கிறா. ஏய், உதவியை ஏத்துக்க மறுக்கற, அது தப்பா? ஆ, கடன் கொடுத்தவன் நடு தெருவுல வச்சு கைய புடிச்சு முறுக்குறான், அது தப்பில்ல. சொந்த பெரியப்பா கையால பணம் வாங்குறது தப்பா? ஏய், நந்தினி வேலைக்கு போய் தான் அப்பாவோட கடனை அடைச்சாகணும்னு வைராகியமா இருக்கா. அப்படி என்ன வேலைக்கு போவா? இவ படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கிடைக்க போகுது? 10,000 15,000 சம்பளம் வாங்கி ஆயுசுக்கும் அந்த கடனை அடைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்னும் இல்லாட்டியும் திமிருக்கு மட்டும் குறைச்சலே இல்ல அவளுக்கு. ஏய், அத அவ பாத்துப்பா, நீ அத பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? நம்ம மானமும் தான் சேர்த்து போகுது. ஏதோ உங்க அண்ணன் முகத்துக்கு வேண்டிதான் அந்த குடும்பத்துக்கு இந்த ஊருக்குள்ள சின்ன மதிப்பு இருக்கு. இல்லன்னா இவங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒருத்தரும் சீண்ட மாட்டாங்க. ஏய், நம்ம நிலைமையும் இப்ப அப்படிதாண்டி இருக்கு. நமக்கு என்ன குறைச்சலு? அவங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாமல நடுத்தெருவுல நிக்கிறோம். ஏய், நாம இங்க வந்தப்போ வரதன் நம்ம கிட்ட எப்படி நடந்துகிட்டான்னு பார்த்தல. அண்ணன் இல்லாம வந்தா நமக்கு கிடைக்கிற மரியாதை இதுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இது உங்க கையால் ஆகாத தனம். வரதன் திமிரா பேசுறான்னா அது நீங்க கொடுத்த இடம். வாயை திறக்கும் போதே 2 அறை விட்டுருந்தா இவ்ளோ தைரியமா பேசுவானா? நீங்க உங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டே வீணா போறீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏய், தேவையில்லாம பேசுறத இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். வசதியா இருக்கிறவன் அவனுக்கு கீழே இருக்கிறவனை கேவலமா பார்க்கறான். அவனை விட வசதியா இருக்கிறவன் அவனை கேவலமா பார்க்கறான். வசதி கம்மியா இருக்கிறவங்கள கேவலமா பார்க்கிற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்ப திருந்துறீங்களோ அப்பதான் இந்த உலகமே உருப்படும். பாத்தியாடா, இவர் எப்படி பேசுறாருன்னு பார்த்தல. அக்கா, இவர்கிட்ட போய் சொன்ன பாரு, உனக்கு வேணுங்க. டேய், வாய முடுறா. ஆமா, என்ன நடக்குங்க? மாமா கொஞ்சம் எந்திரியே. என்னாச்சு? எந்திரி மாமா. என்ன வானதி? என் கூட வாயே. ஏய், எங்க? சொல்றேன், வா மாமா. வானதி, வா மாமா. வானதி, எங்க கூட்டிட்டு போற? மாமா, அதோ எது? அத பாரு. ஓகே வா. மாமா வாங்க, அங்க போலாம், அந்த பக்கம் வாங்க வாங்க. ஏய், வாங்க. என்ன வானதி? மாமா, உனக்கு இந்த ரூம்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? எதுவும் இல்லையே. என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. ஆ, என்னவா இருக்கும்? இங்க என்ன தெரியலையே. அப்படி எதுவும் இல்லையே வானதி. என்ன மாமா,
சின்ன வயசுல நம்ம ஓடி புடிச்சு விளையாடும் போது இந்த கட்டில் கீழே தானே நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுப்போம். அத மறந்துட்டீங்களா? இருக்கும். இங்கயா வானதி, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நல்லா யோசிங்க மாமா. ஓகேவா? ஓகே. என்ன மாமா, இன்னும் ஞாபகம் வரலையா? சரி வாங்க, இன்னொரு இடம் காமிக்கிறேன். வாங்க. ஏய் வானதி, வா மாமா. மாமா, அது அங்க பாரு. அது ஞாபகம் இருக்கா? ஓகே. ஓகே வா. மாமா அங்க போலாம் வாங்க. தேங்க்ஸ் மாமா. ஏய் எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம தேங்க்ஸ் சொல்ற? அது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சா? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா. சரி, அதான் வீட்டை சுத்தி பார்த்தாச்சுல்ல, இப்ப நான் போலாமா? போலாம் மாமா. வானதி, சின்ன வயசுல நமக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருக்க? எனக்கு தான் ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல. பரவாயில்லைங்க மாமா. சாரி. சத்யா, இந்த 2 பேரும் சேர்த்து எடுத்த போட்டோவெல்லாம் காட்டேன். இந்த பாருக்கா. என்னடி, ஒரு போட்டோல கூட எங்க 2 பேரோட முகமும் தெளிவாவே இல்ல. போட்டோ எடுக்கணும்னா ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கணும். ஆடிக்கிட்டே இருந்தா அப்படிதான் வரும். உள்ள போய் போட்டோ எடுக்க சொன்ன பாரு. போடி. பூச்சு. வரலட்சுமி, உங்க அண்ணன் வீட்டுல இருந்து இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏங்க பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பாப்போமே. நான் அப்ப போன் பண்ணப்பவே கரிகாலம் நாங்க வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆரம்பிங்கன்னு தான் சொன்னா. நான் தான் அவங்க வந்துடட்டும்னு பார்த்தேன். ஆனா இன்னும் வரலையே. அதனால நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அவங்க வரும்போது வரட்டும். வானதியும் தாட்சாயனையும் கூப்பிடு. ஏங்க சின்ன அண்ணே அண்ணிலாம் வந்திருக்காங்களே. நான் ஒன்னும் அவங்கள வர சொல்லலையே. நீங்க வர சொல்லலைனாலும் அவங்க வந்திருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிடாம சாமி கும்பிட்டா அது நல்லா இருக்காதுங்க. ஏய் சத்யா, என்னம்மா? சின்ன மாமா அத்தையெல்லாம் கூப்பிட்டு வா, நம்ம சாமி கும்பிடலாம். சரிம்மா. சீக்கிரம் போ. இப்போ அத பத்தி எல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? சொல்ற பேச்ச கேட்டா மாமா, அத்தை எல்லாரையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க அம்மா. வா போலாம். சின்ன வயசுல இருந்த நான் கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என் அருள் மாமா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எப்படியாவது என் அருள் மாமா கூட என்னை சேர்த்து வச்சிரு.
எல்லாரும் போய் சாப்பிடலாம் வாங்க. சரிங்கம்மா. என்னங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அம்மா இறந்த நாள் அன்னைக்கு நான் எப்ப சாப்பிட்டுருக்கேன்? ஓ, நந்தினி என்னம்மா? இந்தா. ஐயா எனக்கு இது போதும்யா. இதுல எழுதி கொடுத்த மாதிரி பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது போதும்யா. நான் இவங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அப்ப நான் வர்றேங்கய்யா. சரி வாங்க, வரத விட்டு கிளம்பலாம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அவங்க எங்களை கூப்பிடவே இல்லைன்னு. கூப்பிடலையா? அவன் மாறவே மாற மாட்டான் போலமா. சரி, அவன் கூப்பிடலன்னா என்ன? நம்ம தங்கச்சி வீட்டு விசேஷம், நம்ம போலாம். அவமா அண்ணே நீங்க போயிட்டு வாங்கண்ணே. எனக்கு மனசு சரியில்லை. அவர் போட்டோ வேற உடைஞ்சிருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சுப்பு, அது தானா உடைஞ்சது. அது அந்த கடங்கார உடைச்சிட்டான். அதுக்கு நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? வாமா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லண்ணே நீங்க போயிட்டு வாங்கண்ணே. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. சரிண்ணே வாங்க போலாம். போயிட்டு வரேன் வரேன். அத்தை. சரிப்பா. அப்பா ம், நீங்க கார்ல முன்னாடி போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, வாங்க போலாம். என்ன ஸ்வீட் இது? நான் தான் செஞ்சேன் மாமா. நீ செஞ்சியா? இது நார்த் இந்தியன் ஸ்வீட் ஆச்சே. ஆமா மாமா, போன வாட்டி வந்தப்ப உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான். மாறா, எனக்காக தான் செஞ்சியா? ஆ, வானதி, thank you so much. சூப்பரா இருக்கு வானது. வீட்டை வேற லெவல்ல பண்ணிருக்க. அப்ப இன்னும் 2 வெத்துவா மாமா. பை பை. யாரோ வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாராரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என் வீட்டு சோத்த கண்டதுங்க சாப்பிடணும்னு விதி போல இருக்கு. மாமா மாமா மாமா, மாமா, எதுக்கு இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்னங்க, அது வந்து- இங்க பாரு, வாயை மூடிட்டு கம்முனு இரு. மாமா, இப்ப நீங்க யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேனா? ஏய், நான் என்ன ஊரை கூப்பிட்டா விருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்? என் வீட்டு சோத்தை யாரு திங்குறாங்களோ அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சோத்துக்கு வக்கிலாம்ல உங்க வீட்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏதோ உங்க அம்மாவுக்கு தேவசம்னு மரியாதைக்கு வந்தா இப்படிதான் எங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? எங்க அம்மாவுக்கு தவசம் வாங்கன்னு உங்களை எல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு வர சொன்னா? கூப்பிடாம நீங்களே வந்து உட்கார்ந்து தின்னுட்டு இப்ப ரோசம் வர வருதோ? மாமா, மாமாங்கிற மரியாதையோட பாத்துட்டு இருக்கேன். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணிடுவோன்னு கேக்குறேன். என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன மிரட்டுற நீ? என்னால என்ன செய்ய முடியும் சொல்றா?
எதுக்கு இப்ப அவங்க கிட்ட பாஞ்சுக்கிட்டு வரீங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மரியாதை கூட உங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு போய் நாங்க வந்தோம் பாருங்க, எங்களை சொல்லணும். யாரு உங்களை கூப்பிட்டா? என்னமோ நான் வந்து கூப்பிட்டு நீங்க வந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்சிய பார்த்து என்னைக்காவது நான் பேசிருப்பேனா? அப்பவே உங்களுக்கு தெரிய வேணா உங்களால வேண்டாத உறவா தான் பாக்குறேன்னு. கேட்டீங்களாங்க? ஏதோ தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடலனாலும் நம்ம போலான்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. நம்மள வேண்டாத உறவா தான் அவங்க பாக்குறாங்களா? நாம தான் வெக்கம் கிட்ட போய் இங்க வந்திருக்கோமா? எப்ப இந்த ஆளு நம்மள வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தினாரோ இனிமே இந்த வீட்டு பக்கம் நம்ம தலை வச்சு படுக்க கூடாதுக்கா. அந்த ஆளு இந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்த மரியாதை கட்டுறோம் பாத்துக்க. ஆமா, இப்ப ஏற்கனவே நீ மரியாதை கொடுத்து கீழ்ட்ட. முட்டா பாயிலெல்லாம் பண முதலாளி ஆக்குதுல, அப்ப உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பீங்க. ஐயோ என்னங்க? அப்பா